சார், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சி கிழக்குல போறாரு. 5000 பேருக்கு நன்றி செலுத்துறாரு. கியூஆர் கோடு அந்த அ முறையினுடைய அடிப்படையில 5000 பேர கூப்பிட்டு நன்றி செலுத்துறாரு. அந்த தொகுதி மட்டும் இல்ல, மற்ற தொகுதியில இருக்கக்கூடிய நபர்களையும் அங்க வந்து வர வைக்கிறாங்க. இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால அ திமுக அரசு காவல்துறை எனக்கு அனுமதி தரல, நெருக்கடி குடுக்குது அப்படின்னு சொன்னாரு. அதற்காக வந்து குறிப்பிட்ட குறைவான நபர்கள கூப்பிட்டு ஒரு ஒழுக்கத்தோட பண்ணாங்க. இப்ப காவல்துறை அவருடைய கையில இருக்கு. அவரு தெரு தெருவா போய் வந்து நன்றி தெரிவிக்கலாம். ஏன் இந்த மாதிரியான முறைய சரி, கடைபிடிக்கிறார் சார்? உங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடூரமான எண்ணம் விஜய்க்கு எதிரா? இந்த வெயில்ல தெரு தெருவா போணும்னு நினைக்கிறீங்களா? விஜய் எரிஞ்சு சாவணுன்றீங்களா? இந்த வெயில்ல கரி. அந்த மாரி நீங்க வந்து எப்படின்னா, எதிரியாக இருந்தா கூட நல்லா இருக்கட்டும்னு நெனைங்க. நீங்க வந்து கொண்டு போய் தெருவுல இறக்கி விட்டு தெரு தெருவா வந்து ஓட விடணும்னு நினைக்காதீங்க. இல்ல, இது நன்றி தேவை உள்ளவங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போறது மாதிரி. ஆமா, அது எப்பவுமே விஜயோட பாணி அதான். நீங்க சாவு வீடுனா கூட டெட் பாடிய கொண்டு வந்து இவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் புதைக்கணுமே தவிர, இவர் போமாட்டாரு அங்க. இப்ப அஜித் வந்து வ கொ அந்த மாரி விரும்பி இருக்க மாட்டார்னால இவர் நேரா போனாரு. ம், ம், பெரிய பணக்காரன், கோடீஸ்வரர்கள், முட்டா மிராசுகள், நடிகர்கள் அந்த மாரி ஆட்கள்னா இவரே போவாரு. ம். இல்ல அது கீழ ஃபெமிலியாரிட்டி இல்லாத ஆட்கள்னா இவர்ட்ட வந்து டெட் பாடிய காமிச்சுட்டு போணும். இல்ல புதைச்சுட்டு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போணும். அந்த மாரி தான் கடந்த காலத்துல பண்ணார்ல. அப்ப அது பொய்ன்னு தெரியுதா? இப்ப நீங்க அன்னைக்கு வந்து என்ன சொன்னீங்க? 40 பேர் செத்தப்ப போலீஸ் பாதுகாப்பு குடுக்கல, பெர்மிஷன் தரல. ம். அதனால என்னோட இதுக்கு பாதுகாப்பு இல்லன்றதுனால ஸ்டார் ஹோட்டல்ல கூப்பிட்டு சாவு கேட்டீங்க. இப்ப என்ன கொள்ளை வந்துருச்சு? ஆட்சி உங்க ஆட்சி தானே! அப்படின்றத நீங்க கேட்குறீங்க. ஆமா. நான் சொல்லல. நீங்க கேட்குறீங்க. அந்த ஆங்கிள்ல தான் கேட்க ஆமாமா. வர்றீங்க. அதுல தான் கேட்கிறேன். இப்ப நீ எல்லாம் ஒரு மனுஷனான்ற மாரி கேட்க வர்றீங்க. அன்னைக்கு என்ன சொன்ன? இன்னைக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி சரிங்க. ஆனா அன்னைக்கு நம்ம அப்படி விமர்சனம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிட்டாரு. நீங்க சிஎம் வந்து அவர், ஆனாலும் இவர் நேர்மையான. அந்த மரியாதை குடுக்கணும். மாண்புமிகுன்ற இத சொல்லி தான் குடுக்கணும். ஸோ அவர் சொன்ன பொய்யா நீங்க வந்து கேட்குறீங்கன்னா, அன்னைக்கு அப்ப பொய் சொன்னாரான்னு கேட்குறீங்க.